இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமையல். இங்கே உங்கள் அம்மாயி வீட்டில். இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மாச்சி வீட்டில். எங்கள் அம்மாச்சி வீட்டில். அப்புறம் இங்கே வருங்க, கத்திரிக்காய் அவ்வளோ பெருசு இருக்குல்ல கவி. இப்போ நம்ம ஏரியா சைடு வாங்கினோம்னா உள்ளே விதை இருக்கும், கொட்டை கொட்டையாக இருக்கும், உள்ளே கருப்பு கருப்பாக இருக்கும்ல. ஆமாம், இது இருந்தால் ஊதா காயின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் சைடு இந்த காய் தான். அங்கிட்டு நிறைய பச்சை கலர்லலாம் இருக்கும். ஆனால் வந்து நீள நீளமாக இருக்கும். ராமர் கத்திரிக்காய்னு கோடு கோடாக போட்டு அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இல்லை, இதில் எல்லாம் விதை இருக்குன்னு நினைப்பாங்க. நல்லா இருந்துச்சாயா? விதையே இல்லை, அப்படியே ஒன்று கூட தெரியாது பாரு. நல்லா அப்படியே பிஞ்சாட்டம் பாரு. காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொட்டை கொட்டை. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பழைய காலத்து மாதிரி. அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், அப்படி பழைய காலத்து வீடு மாதிரி. மேலே வைக்க அந்த மேலே போட்டிருக்கிறது என்ன தட்டா? அதுதான் சங்காயம். நேற்று சங்காயம், கரும்பு தொகை அங்கே வீட்டு மேலே இருக்கிறது. அப்படி இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இந்த அப்படியே புளியா மரம் இங்கே பாருங்க. அப்படி எங்கிட்ட அடி பைப்பு நிழல். இந்த இடம் ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே மேலே பாருங்க புளியா மரத்தை. 2 காய் வச்சுக்கலாம்ல. எவ்வளோ பெரிய புளியா மரம் பாருங்க, நல்லா இருக்கும். அப்படியே இங்கே பாருங்க, எங்கள் அம்மாயி அப்புறம் அடி பைப்புக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சுற்றியும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே பாருங்க, அந்த பாதையில் தான் நேராக போகணும். இந்த பாதையில் நேரு போய் அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் போனால் இந்துமதி அவங்க வீடு. அவருங்க அப்படியே மேலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நிழலான நிழல்.